அனைவருக்கும் வணக்கம், காலை வணக்கம். இது மீன் மேக்கர் கறி செய்ய போகிறேன் பாருங்கள். இது நல்லா வெந்நி தண்ணியில் ஊற வச்சு நல்லா கழுவி நல்லா புழிஞ்சு வச்சுருக்கேன். செய்ய தேவையான அளவு தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு கொஞ்சம் நசுக்கி வச்சுருக்கேன். பெருஞ்சீரகமும் கடுகும் போடணும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம், சாம்பார் பொடி கொஞ்சம், கறி மசாலா தூள் செய்யும். எண்ணெய் ஊற்றிருக்கேன் வானலில். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகும் பெருஞ்சீரகமும் போட்டிருக்கு. பொரியுது. பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா சின்ன வெங்காயம் போட்டால் அந்த இனிப்பாக இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா கொஞ்சம் நிறையா போட்டாலும் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயத்தை கூட சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு. கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு இதை அதுக்கு தக்காளி தக்காளி கொஞ்சம் வதங்கணும். இந்த பச்சை கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு நசுக்கி வச்சுருக்கலாம், அதெல்லாம் போட்டாச்சு. எல்லாம் போட்டாச்சு. இதை நல்லா வதக்கணும். நல்லா வதக்கினா நல்லாயிருக்கும். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கணும். மீன் மேக்கரை நல்லா புளிஞ்சு வச்சுருக்கணும். நல்லா வெந்நீரில் ஊற வச்சு நல்லா கொஞ்சம் புளிஞ்சு வச்சா கொஞ்சம் சீக்கிரம் ஆகும். நல்லா வதங்கிருச்சு. மீன் மேக்கரை போடணும். புளிஞ்சு வச்சுருக்கோம்ல, இதையும் நல்லா வதக்கணும். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கின பிறகு இதை நல்லா புளிஞ்சு போட்டு இதையும் நல்லா வதக்கணும். தேவையானது உப்பு. இதுக்கு அவ்வளோ உப்பு போடக்கூடாது தான். உப்பு அது கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால பார்த்து போட்டணும். உப்பை மட்டும் பார்த்து போட்டுக்கணும். நல்லா கொஞ்சம் இது வணங்கணும். மஞ்சப்பொடி போட்டாச்சு. மிளகாத்தூள் கொஞ்சம், சாம்பார் பொடி, கறி மசாலா எடுத்து வச்சுருக்கேன். மூணும் போட்டுருணும். மூணையும் போட்டு கொஞ்சம் வதக்கணும். ஏன்னா தண்ணி விட்டுக்கிட்டே வரும் பாருங்க. இது ஏன்னா அது தண்ணி சத்து தானே, அதனால் தண்ணி கூட இதுக்கு நிறைய தேவையில்லை. நல்லா வதங்கணும். கறி மாதிரி இருக்கும். சும்மா சூப்பராக இருக்கும். மீன் மேக்கர் கறி இன்றைக்கி ஸ்பெஷல் வைக்க முடியாது. சில பேர் வீட்டில் வைப்பாங்க, வைக்க முடியாது. அதனால் மீன் மேக்கர் கறி வச்சு இது வச்சிட வேண்டியதான். தேவையான அளவு தண்ணி வேகிறதுக்கு போதும். தண்ணி ரொம்ப தேவையில்லை. ஏன்னா அது நல்லா வெந்நீரில் ஊறி நல்லா பசங்க இருக்குல்ல, அதனால் கொஞ்சம் இது பண்ணிட்டோம். வேகட்டும். மூடி வச்சிடும். பாருங்கள், தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. மசாலையெல்லாம் போட்டு நல்லா கறி மாதிரி வாசம் தூக்குது பாருங்கள். கொஞ்சம் ஒரு பத்தை தேங்காய் பத்தை, ஒரே ஒரு தேங்காய் பத்தை போதும். அதனால் ஒன்றே ஒன்று அரைச்சி ஊற்றிருக்கு. அவ்வளோதான். மீன் மேக்கர் ரெடி. சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், இட்லிக்கு தொட்டுக்கலாம், சாப்பாட்டுக்கு தொட்டுக்கலாம், எல்லாத்துக்கும் டக்குன்னு தொட்டுக்கலாம். தோசைக்கு தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதான் மீன் மேக்கர் கறி பாருங்கள். ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டு போகலாம். தோசை சுட்டு தரேன், இட்லி வச்சு தரேன். நல்லா கொதிக்கிது பாருங்கள். தேங்காய் கொஞ்சம் கொதிக்கிறதுக்காக அப்படியே இறக்கலாம். கொஞ்சம் சுண்டணும். ஈஸியான வேலை தான்.
நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம். மீன் மேக்கர் கறி ரெடி. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எடுத்து வைக்க வேண்டியதான். மீன் மேக்கர் ரெடி. இதான் மீன் மேக்கர் கறி. நீங்கள் சமைச்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.